أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي يا فتاح سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم சூரா ஆல இம்ரான். இதுல பாத்தீங்கன்னா 200 வசனங்கள் இருக்கு. இது மதீனாவுல இறக்கப்பட்டது. இந்த திருக்குர்ஆனுடைய 3வது அத்தியாயமா இந்த ஆல இம்ரான் இருக்குது அப்படிங்கறத பாக்குறோம். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவில இருந்து மதீனாவுக்கு நாடு ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்க பாத்தீங்களா, அதுக்கு பின்னாடி இறக்கப்பட்ட அத்தியாயமா இருக்கு. இதுல 200 வசனங்கள் கொண்ட அத்தியாயம் இம்ரானின் குடும்பத்தார பத்தி பேசக்கூடிய வசனங்கள் 33 to 63 வரைக்கும் உள்ள வசனங்கள் இந்த சூறாவுல இடம்பெற்றிருக்கு. அதனாலதான் ஆல இம்ரான் இந்த சூறாவுக்கு பெயர் சூட்டப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. இம்ரான் அப்படிங்கிறது யாரு அப்படின்னு சொன்னா, அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்கல்ல, அவங்களுடைய தந்தையோட பெயர் தான் இம்ரான். அதனால இம்ரானின் குடும்பத்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்கல்ல, அவங்களையும் அவங்களுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பத்தியும் சொல்லி காட்டக்கூடிய விஷயங்கள் இந்த அத்தியாயத்துல அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பத்தியும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் தொடர்பான வசனங்களும் நிறைய இடம்பெறத பார்க்கலாம். அதை முன்னிட்டு தான் இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த அத்தியாயத்துக்கு இம்ரானின் குடும்பத்தார் ஆல் இம்ரான் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்திருக்கிறத பார்க்கிறோம். இது அல்லாம இந்த அத்தியாயத்துல இறைத்தூதர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பத்தியும் அவங்களுடைய அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பத்தியும் வந்திருக்கிறது மட்டும் இல்லாம பத்ர் போர், உஹத் போர், ஹஜ் இது தொடர்பான நிறைய விஷயங்கள் இந்த சூறாவுல வர்றத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த குர்ஆன் தொகுக்கப்பட்ட வரிசையில இந்த சூறா 3வது அத்தியாயமா இருந்தாலும் தொகுக்கப்பட்ட வரிசையில, ஆனா வசனங்கள் அருளப்பட்ட இறக்கப்பட்ட வரிசையில பாத்தீங்கன்னா 89வது அத்தியாயம். ஏன்னா மக்கால 10 ஆண்டுகள் இருந்தாங்கல்ல, அப்பெல்லாம் இல்ல, மதீனாவுக்கு போனதுக்கு பின்னாடி. அதனால அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு தொகுக்கப்பட்டது கூட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய மேற்பார்வையில. அப்ப தொகுக்கப்பட்ட வகையில இது எங்க 3வது இடத்துல வந்திருக்கு. வரிசைப்படுத்தி குர்ஆன் நம்ம கையில இருக்கிறதுல. ஆனா இறக்கப்பட்டது 89வது அத்தியாயமா தான் இது இறக்கப்பட்டுச்சு. அன்பால் 8வது அத்தியாயம், அதுக்கு அடுத்துதான் இந்த சூறா இறக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத பாக்குறோம். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இப்ப சூரா ஆல இம்ரான் நம்ம போய் பார்ப்போம். ஸ்டார்ட் பண்ணலாமாடா? ஓகேவா. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். அலிஃப் லாம் மீம். அல்லாஹ் நித்திய ஜீவன், பேரண்டம் அனைத்தையும் நன்கு நிர்வகிப்பவன். அவனை தவிர வேறு இறைவன் இல்லை. நபியே, அவனே உம்மீது இந்த வேதத்தை இறக்கியுள்ளான். அதுவோ சத்தியத்தை கொண்டு வந்திருக்கின்றது. மேலும் இது தனக்கு முன்னர் அருளப்பட்ட வேத நூல்களை உண்மைப்படுத்துகிறது. மேலும் மக்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக இதற்கு முன் தௌராத்தையும் இஞ்சிலையும் அவன் இறக்கியிருக்கின்றான். மெய்யையும் பொய்யையும் வேறுபடுத்தி காட்டும் உரைக்கல்லான இந்த ஃபுர்கானையும் இறக்கியுள்ளான். இனி எவர்கள் அல்லாஹ்வின் கட்டளைகளை ஏற்க மறுக்கின்றார்களோ அவர்களுக்கு திண்ணமாய் கடுமையான தண்டனை உண்டு. மேலும் அல்லாஹ் வல்லமை மிக்கவனும் தீய செயல்களுக்கு பழி வாங்குபவனும் ஆவான். இந்த வசனத்துல அல்லாஹ் எடுத்ததோட அல்லாஹ் நித்திய ஜீவன், அவனுக்கு மரணமோ டயர்டோ தூக்கமோ எதுவுமே கிடையாது. அவன் தான் இந்த உலகம் அத்தனையும் அதில் உள்ளவர்களையும் நிர்வாகித்து வர்றான்றத சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த வேதத்தை நாம இறக்கி கொடுத்திருக்கிறதுல சத்தியத்தை பிரிச்சு அறிவிக்கக்கூடிய தௌராத்தை உண்மைப்படுத்தக்கூடியதா இருக்கு, இஞ்சில உண்மைப்படுத்தக்கூடியதா இருக்கு. அது மட்டும் இல்ல, எப்படி உரைக்கல்ல இது தங்கமா பித்தளையாண்டு உரசி பாக்குறோம், அது மாதிரி நன்மை தீமைகளை உரசி பார்த்து இதுதான் உங்களுக்கு சிறந்ததுன்ற கட்டளையை கொடுக்கக்கூடியதா இருக்கு. இதை யார் மறுக்கிறாங்களோ நிச்சயமா அவங்களுக்கு தண்டனை உண்டு. அல்லாஹ் கடுமையா பழி வாங்கக்கூடியவன்கிறத எச்சரிக்கையாவும் சொல்றான். அடுத்துதான் சின்னமாக வானத்திலும் பூமியிலும் உள்ள எப்பொருளும் அல்லாஹ்வுக்கு மறைந்ததன்று. அவனே உங்கள் அன்னையரின் கருவறைகளில் தான் நாடுகின்றவாறு உங்கள் உருவங்களை அமைக்கின்றான். மிக்க வல்லமையும் நுண்ணறிவும் கொண்ட அவனே என்று வேறு இறைவன் இல்லை. நபியே, அந்த இறைவனே இவ்வேத நூலை உம்மீது இறக்கி அருளினான். இதில் இருவிதமான வசனங்கள் உள்ளன. ஒன்று முஹ்கமாத் என்னும் வசனங்கள் ஆகும். அவை தாம் வேதத்தின் அடிப்படை
இரண்டாவது முத்தஷாபிஹாத் என்னும் வசனங்கள் ஆகும். எங்களுடைய இதயங்களில் கோளாறு உள்ளதோ அவர்கள் குழப்பம் செய்யும் நோக்கில் முத்தஷாபிஹான வசனங்களை தேடி திரிந்து கொண்டும் அவற்றின் கருத்தை திரித்து கூற முயற்சி செய்து கொண்டிருப்பார்கள். எனினும் அவற்றின் உண்மை பொருளை அல்லாஹ்வை அன்றி எவரும் அறியார். இதற்கு மாறாக அறிவுத்திறன் மிக்கவர்கள் இவற்றை நாங்கள் நம்புகின்றோம், இவை அனைத்தும் எங்கள் இறைவனிடம் இருந்து அருளப்பட்டவைதாம் என்று கூறுகிறார்கள். மேலும் உண்மை யாதெனில் அறிவாளிகள் தாம் எதிலும் சரியான படிப்பினை பெறுகின்றார்கள். சுஹானல்லாஹ். அல்லாஹ் சுஹானஹு தஆலா இந்த வசனங்கள் எல்லாம் சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், வானம் பூமியில உள்ள எல்லாமே அல்லாஹ்வுக்கு எதுவுமே மறைஞ்சது இல்ல. உங்களுடைய தாயினுடைய கருவறையில உங்களை படைக்கிறோம்ல, அது அவன் தான் உங்களுக்கு உருவம் அமைக்கிறான். மூக்கு இப்படி இருக்கு, கண் இப்படி இருக்கு, கலர் இப்படி இருக்கு, முடி எவ்வளவு இருக்கணும், ஹைட் எவ்வளவு இருக்கணும், வெயிட் எவ்வளவு இருக்கணும். சுப்ஹானல்லாஹ். எல்லாம் அவனை அல்லாம யாரு எவ்வளவு பெரிய விஞ்ஞானம் வந்தாலும் சரி எந்த ஒன்றையும் மாத்த முடியாது. சரியா? அப்ப அவன் தான் உங்களுக்கு எல்லாத்தையும் நிர்ணயிக்க கூடியவனா இருக்கான், வல்லமை மிக்கவனா இருக்கான்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், நபியே இந்த இறைவனுடைய இந்த நூல இந்த வேதத்துல 2 விதமான வசனங்களை அல்லாஹ் கொடுத்திருக்கான். தெளிவா விளங்கக்கூடியது, மறைமுகமானது. அதுல இருந்து பல சட்டங்கள் மனிதர்களுடைய நன்மைகளுக்காக, ஆனா அதையே திரிச்சு பல கோணலான வழிக்கு கொண்டு போறவங்களும் இருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆனா யார் அறிவுடையவர்களா இருக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் அதுல இருந்து சரியாக படிப்பினை பெறக்கூடியவர்களா இருக்கிறாங்க. சில வசனங்கள் நமக்கு தெளிவா தொழுங்க அப்படிங்கறத நமக்கு சொல்லியிருக்கோம். சில வசனங்கள் அதுல பலவிதமான கருத்து இருக்கும். அது நம்மளுடைய நன்மையை நாடி கொடுத்திருக்கோம். அதனுடைய உள்கருத்து முழுமையா விளக்கம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா யாருக்கு அல்லாஹ் ஞானத்தை கொடுக்குறானோ, அவனை முழுசா நம்பக்கூடிய மக்களா இருக்கிறாங்களோ அவங்க அதுல இருந்து சரியான படிப்பினைய எடுத்துக்கிருவாங்க. அதல்லாம இந்த வசனத்தை வச்சே வழிகெட்டு போறவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க. அல்லாஹ் அதுல இருந்து எங்கள் அனைவரையும் பாதுகாத்தரலாம். அடுத்ததா அவர்கள் இவ்வாறு அல்லாஹ்விடம் இறைஞ்சிய வண்ணம் இருக்கிறார்கள். எங்கள் இறைவனே, எங்களை நீ நேர்வழியில் செலுத்திய பின்பு எங்கள் இதயங்களை நேர்வழியில் இருந்து பிறழச் செய்திடாதே. ஆமீன். மேலும் எங்களுக்கு உன் அருளில் இருந்து கொடை வழங்குவாயாக. திண்ணமாக நீயே உண்மையில் தாராளமாக வழங்குவனாய் இருக்கின்றாய். எங்கள் இறைவனே, திண்ணமாக நீ எல்லா மனிதர்களையும் ஒரு நாளில் ஒன்று திரட்டக்கூடியவனாய் இருக்கின்றாய். அந்நாள் வருவதில் எத்தகைய ஐயமும் இல்லை. நிச்சயமாக நீ வாக்குறுதி மீறுபவன் அல்லன். நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நேரத்திலையும் நமக்கு எது விளங்காம புரியாம திக்கு தெரியாம தடுமாறி நிக்கும் போது ரப்பு கிட்ட நேரடியா சரணடைஞ்சிடணும். யா அல்லாஹ், எங்களுடைய நேர்வழியில செலுத்திய பின்னாலும் எங்களுடைய இதயத்தை வழிபெற செஞ்சிடாத. எங்களுக்கு எங்களால தாங்க முடியாத சோதனையை கொடுக்காத. யாரெல்லாம் உன்னுடைய அற்புடைகள்ல இருந்து எங்களுக்கு குடியாலா, நீ தாராளமா கொடுக்கக்கூடியவன், நீ கஞ்சன் இல்ல. யாரெல்லா இந்த மனிதர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்க்கக்கூடிய அந்த நாள்ல எங்கள் அனைவரையும் நீ ஒண்ணு சேர்க்க போற, அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. உன்னுடைய வாக்குறுதி எல்லாம் உண்மையானது யாழ்லா. அதனால எங்களை சோதனையில விட்டுறாத ரப்பே, குழப்பத்துல விட்டுறாத ரப்பே, நேரு வழியில நிலைத்திருக்க செய்யாதான்னு நம்ம அல்லாஹ்விடத்துல துவா செய்யணும். அல்ல சந்தர்ப்பம் ஒவ்வொரு இடத்துலயும் இப்படி கரெக்டா கவனிச்சுக்கிட்டே வாங்க. எப்படி நம்ம துவா கேட்கணுங்கிறத, அவன்கிட்ட எப்படி நம்ம சரணடையணுங்கிறத அல்லாஹ் சொல்லி கொடுத்துக்கிட்டே வருவான். அல்ஹம்துலில்லாஹ். அந்த துவாக்களை நம்ம வாழ்க்கையில கேட்டாவே போதும், நம்ம எங்கேயோ போயிருவோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்ததா நிச்சயமாக இறை நிராகரிப்பு போக்கை மேற்கொண்டவர்களுக்கு அவர்களுடைய செல்வங்களும் பிள்ளைகளும் அல்லாஹ்விடத்தில் சிறிதும் பலன் அளித்திட மாட்டா. அவர்கள் நரகின் எரிபொருளாய்த்தான் இருப்பார்கள். இறை நிராகரிப்பு மேற்கொண்டவர்களுக்கு அவங்களுடைய செல்வங்களும் பிள்ளைகளும் அல்லாஹ்விடத்துல கொஞ்சமும் பயனளிக்காதான். இது கொஞ்ச நேரம் யோசனை பண்ணி பார்ப்போம். அப்ப அவங்களுடைய செல்வமெல்லாம் பெரிய மில்லியனர் பில்லியனர் அப்படி இப்படி எல்லாம் சொன்னாங்களே, அப்ப அதெல்லாம் ஒண்ணுமே பலனளிக்காதா? அவங்கள பத்தானே ஏங்குறோம். அவங்கள பாரு எத்தனை கார் வச்சிருக்காங்கன்னு, அவங்க பிள்ளைகள் எல்லாம் பாரு எப்படி எல்லாம் இருக்கிறாங்கன்னு, அவங்க பார்ட்டி செய்யறத பாரு. யூடியூப்ப பாத்தியா? இப்ப என்னமோ ஒண்ணு இன்ஸ்டாகிராம்னு ஒண்ணு இருக்கான். அல்லாஹ், என்ன கிராமம், அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். அடுத்தவன் விட்டு பேச்சு பிரச்சனை, நம்ம விட்டு பேச்சு பிரச்சனையவே பார்க்க முடியல, அடுத்தவனுக்கு கமெண்ட் கொடுக்கறதுல. அல்லாஹ் நீ காப்பாத்தியாலா. அப்போ எவ்வளவு வசதியில எந்த இன்ஸ்டாகிராம்ல இருந்தாலும் சரி, எந்த பேஸ்புக்ல இருந்தாலும் சரி, அப்போ அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், நிச்சயமா நிராகரிப்பு போக்கை மேற்கொண்டவர்களுக்கு அவங்களுடைய செல்வமும் இல்ல, ஒற்றைப்படை கூட இல்ல, அவங்களுடைய செல்வங்களும் பிள்ளைகளும் அல்லாஹ்விடத்துல சிறிதும் பயனளிக்காது. அவர்கள் நரகத்தின் எரிபொருளாக இருப்பார்கள்.
இந்த நிராகரிப்பாளர்களை பார்த்து நம்ம ஏங்கலாமா? இவங்களுக்கு கொடுத்த செல்வம் நமக்கு எதுக்கு? நமக்கு அதுக்கெல்லாம் மேலான செல்வம் ஈமானிய செல்வத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கானே. அல்ஹம்துலில்லாஹ், 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 சும்மா அல்ஹம்துலில்லாஹ். இவ்வளவு அல்லாஹ்வுக்கு சொல்றது. நமக்கு கொடுத்த செல்வம் தான் மிகப்பெரியது, அழியாதது, நிரந்தரமானது, நம்மளை சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்க்கக்கூடியது, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை கொடுக்கக்கூடியது. அதனால நிராகரிப்பாளர்களை பார்த்து யாரும் ஏங்க வேண்டாம். அதெல்லாம் நரகத்துக்கு உரியது. அது நரகத்தோட எரிபொருள்னு அல்லாஹ் சொல்றான். பாத்தீங்களா? சுப்ஹானல்லாஹ். அடுத்து படிடா. பிர்அவுனைச் சார்ந்தவர்களுக்கும் அவர்களுக்கு முன் இறைவன் அடிபணியாமல் வாழ்ந்தவர்களுக்கும் நேர்ந்த கதியைப் போல்தான் இவர்களுக்கும் நேரும். அவர்கள் நம் வசனங்களை பொய் என்று கூறினார்கள். எனவே அவர்களுடைய பாவங்களின் காரணத்தால் அல்லாஹ் அவர்களை பிடித்துக் கொண்டான். உண்மையில் அல்லாஹ் கடுமையாக தண்டிக்க கூடியவனாக இருக்கின்றான். இந்த இடத்துல பிராவுனுக்கு ஒரு நோய் கூட வரவே இல்லையா. அவனை அவ்வளவு செல்வத்துல வச்சிருந்தானே. ஆனா நிராகரித்ததோட காரணமா எவ்வளவு பெரிய தண்டனையை கடுமையா பிடிச்சோம். ஓகேடா, அடுத்து. எனவே நபியே, உமது அழைப்பை ஏற்க மறுத்தவர்களிடம் நீர் கூறும், நீங்கள் வெகு விரைவில் கீழடக்கப்படுவீர்கள். மேலும் நீங்கள் நரகத்தை நோக்கி கூட்டமாக விரட்டிச் செல்லப்படுவீர்கள். அதுவோ மிக கெட்ட தங்குமிடமாகும். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? நபிசல்லா அலிஸ்லத்தை பார்த்து, நபியை நீங்க கவலைப்படாதீங்க. பிறவுனை நான் எப்படி அழைச்சேன் பாத்தீங்களா? அந்த மாதிரி தான் உங்களுடைய அழைப்பை கேட்க மாட்டாங்களா, மறுக்கிறாங்களா? நாங்கெல்லாம் எங்க ஊர்ல என்ன பழக்கமோ அததான் செய்வோம்னு சொல்றாங்களா? எங்க ஊர்ல முன்னோர்கள்லாம் செஞ்சதெல்லாம் அப்ப பொய்யா? அதெல்லாம் சரியில்லையா அப்படின்னு பேசுறாங்களா? மறுத்துட்டு போறாங்களா? கவலைப்படாதீங்க. நீங்க விரைவில் அவங்களெல்லாம் கீழ் நோக்கி மோசமான நரகத்தை நோக்கி விரட்டி செல்ல போறாங்க. விரட்டி விரட்டி இனத்தை விரட்டி விடுவோம். ஆடு மாடைத்தானே விரட்டி விடுவோம். மனுஷரை போக சொல்லுவோம், அப்படித்தானே? ஆனா ஆடு மாடை அனிமல்ஸை விரட்டி விடுவோம். அப்ப நரகத்தை நோக்கி விரட்டி செல்லப்படுவாங்க. அது அவங்களோட தங்குமிடம். இப்ப நாம வறுமையில இருந்தாலும் சரி, சோதனையில இருந்தாலும் சரி, ஏதோ கொஞ்ச நாள் உடைய இந்த உலகத்துல ஏழ்மையில இருந்துட்டாலும் சரி, ஆனா அது சகிப்புத்தன்மையோட அல்லாஹ்வுடைய நாட்டம்னு புரிஞ்சுக்கிட்டு ஈமானோட மட்டும் இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மிகப்பெரிய ஈடேற்றம். இன்ஷா அல்லாஹ் இந்த நரகத்தை விட்டு அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பான். அடுத்தமா. பத்ரில் மோதிக்கொண்ட இரு பிரிவினரிடம் திண்ணமாக உங்களுக்கு படிப்பினை தரும் சான்று இருக்கிறது. ஒரு பிரிவினர் அல்லாஹுடைய வழியில் போரிட்டுக் கொண்டிருந்தார்கள். மற்றொரு பிரிவினர் அவனை நிராகரிப்பவர்களாக இருந்தார்கள். நம்பிக்கையாளர்களை விட நிராகரிப்பாளர்கள் 2 மடங்கு அதிகமாய் இருந்ததை பார்ப்பவர்கள் தம் கண்களால் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆயினும் அல்லாஹ் தான் நாடுகின்றவர்களுக்கு உதவி செய்து வலுவூட்டுகின்றான் என்பதை போரின் முடிவு நிரூபித்துவிட்டது. திண்ணமாக அகப்பார்வை உடையோருக்கு இதில் மாபெரும் படிப்பினை பொதிந்து இருக்கிறது. பெண்கள், பிள்ளைகள், தங்கம் மற்றும் வெள்ளியிலான பெருங்குவியல்கள், உயர் ரக குதிரைகள், கால்நடைகள் மற்றும் வேளாண்மை நிலங்கள் ஆகியவற்றின் மீது மோகம் கொள்வது மனிதர்களுக்கு அழகாக்கப்பட்டுள்ளது. ஆனால் இவை அனைத்தும் இவ்வுலகின் சில நாள் வாழ்க்கைக்குரிய சாதனங்களே ஆகும். திண்ணமாக அழகிய உறைவிடம் அல்லாவிடம்தான் இருக்கின்றது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா பத்ருடைய போரை பத்தி சொல்லி காட்டுறான். அது பெரும் படையோட சாதாரணமா வழிப்பறி நம்மளை அழிக்கிறதுக்காக போயிருக்கிறாங்க. அதை நம்ம பிடிக்கணும்ன்றதுக்காக போனாங்க. அவங்கள்ட்ட தளவாடங்கள் இல்ல, போர்க்கருவிகள் இல்ல, போருக்காக போல. ஆனா எவ்வளவு பெரிய வெற்றியை கொடுத்தான். இந்த மாதிரி தான் இதுல, அதாவது வெளியில கண்ணு தெரியல, அந்த பார்வை இல்ல, கல்பு இருக்குல்ல, கல்பு கண் கொண்டு பார்க்கக்கூடியவர்களுக்கு இதுல நிறைய படிப்பினை இருக்கு. அது மாதிரி நாமும் இன்னைக்கு அல்லாஹ் மீது நம்பிக்கை வச்சு ஈமான்ல உறுதி இழக்காம இருந்தோம்டா, பதர்ல கிடைச்ச வெற்றி மாதிரி நமக்கும் நம்முடைய வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும். வெற்றி நிச்சயம். இது இந்த வேத சத்தியம் என்று சொல்லக்கூடிய கவிதைக்கு அழகா பொருந்தக்கூடிய ஒரு வசனம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் தஆலா அதை சொல்லிட்டு சொல்றான், உண்மையிலேயே பெண்களை விரும்புறது, பிள்ளைகளை விரும்புறது, தங்கம் வெள்ளியை விரும்புறது, பொற்குவியல்களை விரும்புறது, நல்ல வாகனங்கள், அன்னைக்கு குதிரை கால்நடை, இன்னைக்கு அந்த மாதிரி எத்தனை வகையான கார். இந்த இடத்துல ஒரு லிஸ்ட் போட்டு எழுதி வச்சிருந்தா கூட நல்லா இருக்கும். அப்போ அந்த வாகனங்களை விரும்புறது, இதெல்லாம் மனிதர்களுக்கு விருப்பத்துக்குரியதா, மோகமாக்கப்பட்டிருக்கு, விருப்பத்துக்குரியதா இருக்கு. ஆனா அதெல்லாம் தப்பு இல்லை. இதெல்லாம் வாழ்க்கைக்குரிய சாதனங்கள் தான். நிச்சயமா இதை விட அழகியது, இதை விட அழகியதான். இங்க இருக்க பெண்களை விட அழகிய பெண்கள், இங்க இருக்க பிள்ளைகளை விட அழகிய பிள்ளைகள், இங்க இருக்க தங்கம் வெள்ளிகளை விட, இங்க இருக்க உயர்ந்த வாகனங்களை விட, வேளாண்மை நிலங்களை விட அழகியது அல்லாஹ்விடத்துல இருக்குதான்.
அப்போ அதுக்காக முயற்சி பண்ணலாமா? இன்ஷா அல்லாஹ். அடுத்து நபியே, நீர் கூறும், இவற்றை விட சிறந்தது எது என்று உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா? யார் இறையச்சத்துடன் வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு அவர்களின் இறைவனிடத்தில் சுவனங்கள் உண்டு. அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அவர்கள் அங்கேயே நிலையாக தங்கி வாழ்வார்கள். தூய்மையான மனைவியரும் உடனிருப்பர். அல்லாஹ்வின் ஓப்பையும் பெறுவார்கள். அல்லாஹ் தன்னுடைய அடிமைகளின் நடத்தையை ஆழ்ந்து கவனிப்பவனாக இருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ், நான் சொல்லவே தேவையில்லை, அப்படித்தானே? உம். இவ்வளவு அழகா அல்லாஹ் சொல்றான் பாருங்க. நபியே, நீங்க சொல்லுங்க, இந்த நீங்க விரும்பக்கூடிய பெண்களை விட, நீங்க விரும்பக்கூடிய பிள்ளைகளை விட, நீங்க விரும்பக்கூடிய நகை நட்டு சொத்து வாகனம் இதுகளையெல்லாம் விட சிறந்த ஒண்ணு நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா? யாருதான் இதுக்கு சொல்லித்தரவங்க கேட்காம இருக்கோம்? இதுக்காக பீஸ் கட்டி போய் கேட்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. இதுக்காக லட்சக்கணக்குல கோடி கணக்குல கொடுக்கறவங்க இருக்கிறாங்க. டொனேஷன்ல ஸ்கூலுக்கு ஏன் இவ்வளவு கொடுக்குறோம்? 1 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம், 50 லட்சம், டாக்டர் சீட் எல்லாம் வாங்கணும்னா 1 கோடியா? அப்படியெல்லாம் எதுக்கு கொடுக்குறோம்? அதுல இருக்க வெற்றியை தெரிஞ்சுக்கணும், அதெல்லாம் பின்னாடி பாத்துக்கலாம், அதை விட எக்கச்சக்கமா நம்மளும் வாங்கிக்கலாம் தானே? அல்ல அது மாதிரி இதெல்லாம் விட சிறந்த உங்களுக்கு சொல்லி தரட்டுமா? அதுதான் இரையச்சம். யாரு இறைவனை நம்பி அவனை அஞ்சி வாழ்றாங்களோ அவனுடைய இறைவனிடத்துல சொர்க்கங்கள் உண்டு. சொர்க்கம் உண்டு, இல்ல சொர்க்கங்கள். அப்ப எத்தனையோ தான் கொடுக்க போறான். அந்த சொர்க்கம் எப்படி இருக்கும் தெரியுமா? அது கீழே ஆறு ஓடிக்கிட்டு இருக்கும். அங்க நீங்க நிலைய அங்கேயே தங்கி வாழுவீங்க. உங்களை யாரும் காலி பண்ண சொல்ல மாட்டாங்க. சரி, நீங்க மட்டும் தனியா இருந்தா அது உங்களுக்கு என்ஜாய்மெண்டா இருக்காது, ஜாலியா இருக்காது, சந்தோஷமா இருக்காது, உல்லாசமா இருக்காது. அதனால உங்களோ கூட ஜோடியும் இருக்கும். அந்த ஜோடியோட அல்லாஹ்வுடைய உவப்பு, அல்லாஹ்வுடைய நேசம், அல்லாஹ்வுடைய மஹப்பத் அதுவும் சேர்ந்து இருக்கும். அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அடிமைகள் விஷயத்த ஆழ்ந்து கவனிக்கக்கூடியவனா இருக்கான். நீங்க உலகத்தை விரும்பக்கூடியவர்களா இருக்கீங்களா? அல்லாஹ்வை விரும்பக்கூடியவர்களா இருக்கிறீங்களா? உலக மோகம் கொண்டவர்களா இருக்கிறீங்களா? இரையச்சம் உடையவர்களா இருக்கிறீங்களா? அப்படிங்கிறத ஆழ்ந்து கவனிக்கக்கூடியவனா இருக்காங்க அல்லாஹ். நீதான் அல்லாஹ் அந்த இரையச்சத்தை எங்களுக்கு கொடுக்கணும். நீதான் எங்களை செலக்ட் பண்ணிருக்க. அழகான ஒரு முஸ்லிமான மொமினான தாய் தந்தையர்களுக்கு எங்களை பிள்ளைகளா கொடுத்திருக்க. யா அல்லாஹ், எங்களுக்கும் நீ பிள்ளை செல்வங்களை கொடுத்திருக்க. நீ எங்க எல்லாருக்கும் ஈமான்ல உறுதியக்கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ், இறையச்சம் உடையவர்களா எங்களை ஆக்கிவா. யா அல்லாஹ், யா அல்லாஹ், நீ சொல்லக்கூடிய இந்த ஆறுகள் ஓடக்கூடிய சுவனங்களின் வாரிசுகளா எங்களை ஆக்கிவை. யா அல்லாஹ். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சரா பண்றேன். இவர்கள் பிரார்த்தனை புரிந்தவனம் இருப்பார்கள். எங்களுடைய இறைவனே, திண்ணமாக நாங்கள் நம்பிக்கை கொண்டோம். எனவே எங்களுடைய பாவங்களை நீ மன்னித்தருள். இன்னும் நரக வேதனையில் இருந்து எங்களை காத்தருள். சுப்ஹானல்லா, சுப்ஹானல்லா. ஏ ரப்புன்னு எனக்கு சொல்லணும்னு வருது. எங்களுடைய ரப்பு அப்படிதான் இப்ப நான் சொல்லணும் இல்லையா? நம்முடைய ரப்பு நமக்கு எவ்வளவு அழகான வார்த்தையை சொல்லி கொடுக்குறான் பாத்தீங்களா? ரப்பனா இன்னனா ஆமன்னா ஃபாஃபிர் லனா துனூபனா வக்னா அஸாபன்னார். யா அல்லாஹ், நாங்க நிச்சயமா உன்னை நம்பிக்கை கொண்டோம். யா அல்லாஹ், எங்க பாவத்தை எல்லாம் மன்னிச்சிரியா அல்லா. எல்லாம் எங்களை நீ மறதியாலனா படைச்சிருக்கையில. யா அல்லாஹ், நீ எங்களை பலகீனமானா படைச்சிருக்கையில. யா அல்லாஹ், அதனால எங்களை மன்னிச்சிடுறப்பே. நரகம்னு ஒண்ணு நீ சொல்லியிருக்கையில. யா அல்லாஹ், அந்த நரகத்துல இருந்து எங்களை காப்பாத்திரியா அல்லாஹ். எவ்வளவு அற்புதமானது. இவர்கள் பொறுமையாளர்களாகவும் உண்மையாளர்களாகவும் கீழ்ப்படிபவர்களாகவும் மற்றும் இறைவழியில் தாராளமாக செலவு செய்பவர்களாகவும் இருப்பதுடன் பின்னிரவு நேரங்களில் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பிற்காக இறைஞ்சுபவர்களாகவும் இருக்கிறார்கள். வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதற்கு அல்லாஹ்வே சான்று பகர்கின்றான். மேலும் அந்த வல்லமை மிக்க நுண்ணறிவாளனைத் தவிர வேறு இறைவன் இல்லை என்பதற்கும் வானவர்களும் அறிவுடையோரும் நேர்மையிலும் நீதியிலும் நிலைத்த வண்ணம் சான்று பகர்கின்றனர். ஓகே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அல்லாஹ்விடத்துல துஆ செய்யக்கூடிய இந்த மக்கள், இந்த உலக மோகங்களை விரும்பாத மக்கள், அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய மக்கள், இறையச்சத்தோடு வாழக்கூடிய மக்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க? நம்பர் 1, உரிமையாளர்களா இருப்பாங்க. நம்பர் 2, உண்மையாளர்களா இருப்பாங்க. நம்பர் 3, அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியக்கூடியவர்களா இருப்பாங்க. நம்பர் 4, தனக்கு கொடுத்தத தன்னுடைய ரப்புக்காக செலவழிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. நம்பர் 5, பின்னாடி நேரத்துல முன்னாடி நேரத்துல எல்லாம் படத்தை பார்த்துட்டு
பின்னாடி நேரத்துல ஃபஜ்ர் கூட தொழுகாம தூங்குற மக்கள் இருக்கும்போது இது என்னுடைய விஷயம். சும்மா உங்களுக்கு ஞாபகப்படுத்தி காட்டுறதுக்காக, எனக்கு இங்க ரிமெம்பர் படுத்திக்கிறதுக்காக. இப்படிப்பட்ட மக்கள்லாம் இந்த துனியாவுல வாழும்போது பின்னாடி இரவு நேரங்கள்ல எந்திரிச்சு தன்னுடைய ரப்ப வணங்கி தன்னுடைய ரப்புட்ட தன்னுடைய தேவையை கேட்டு பாவ மன்னிப்பு கேட்டு இறைஞ்சக்கூடியவர்களா இந்த 5 தன்மையும் இந்த 5 பண்புகளும் இந்த 5 லட்சணமும் உங்கள்கிட்ட இருக்கும். யார்கிட்ட? இறை நம்பிக்கை கொண்டவங்கள்ட்ட, இறைவனை அஞ்சக்கூடியவர்கள்ட்ட, அந்த சுவனங்களுக்கு உரியவர்கள்ட்ட. ஆறுகள் நிறைந்த சுவனங்கள் இருக்குல்ல, நிலையான சுவனங்கள் இருக்குல்ல, அதுல தங்கி இருக்கணும்னு ஆசைப்படுறவங்கள்ட்ட. இந்த லிஸ்ட்ல நாம இருக்கோமா? யாழ்லா இந்த லிஸ்டுக்கு உரியவர்களா எங்கள் அனைவரையும் ஆக்கிவையா அல்லா. அடுத்து அல்லாஹாலா சொல்லக்கூடியது, வணக்கத்திற்குரிய அல்லாஹ் தவிர வேற யாரும் இல்லைங்கிறது அவனே சாட்சியா சொல்றான். நீங்கெல்லாம் நாமெல்லாம் சாட்சி சொல்லணும்ல, அதுக்கு அவனே சாட்சி சொல்லிட்டு அல்லாஹாலா சொல்றான், நுண்ணழிவாளனை தவிர வேறு இறைவன் இல்லை. வானவர்களும் அறிவுடையவர்களும் நேர்மையில நீதியில நிலைத்த ஒன்னும் இதுக்கு சான்று பகர்றாங்க. அல்லாஹ் ஒருத்தன் தான், அவனுக்கு இணை இல்ல துணை இல்ல, அவனை தவிர வேறையும் வணங்க கூடாதுங்கிறதுக்கு சாட்சியாளர்களா இருக்காங்க. ஓகேடா. அடுத்து இன்னமாக இஸ்லாம் மட்டுமே அல்லாஹ்விடம் ஒப்புக்கொள்ளப்பட்ட வாழ்க்கை நெறி தீன் ஆகும். வேதம் அருளப்பட்டவர்கள் இந்த இஸ்லாமிய வாழ்க்கை நெறியிலிருந்து பிறழ்ந்து பல்வேறு வழிகளை மேற்கொண்டது அவர்களுக்கு சத்தியம் இன்னதென்று தெளிவுபடுத்தப்படாததனால் அல்ல, மாறாக தம்மிடம் மெய்யறிவு வந்த பிறகுதான் அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டார்கள், தங்களுக்கிடையே அநீதி இழைப்பதற்காக. மேலும் யாரேனும் அல்லாஹ்வின் சட்டதிட்டங்கள் மற்றும் வழிகாட்டுதலுக்கு கீழ்ப்படிய மறுத்தால் அவர்களிடம் கணக்கு வாங்குவதில் திண்ணமாக அல்லாஹ் விரைவானவனாய் இருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான்? தெளிவான மார்க்கம் வந்ததுக்கு பின்னாடிதான் அவங்க பிரிஞ்சு போனாங்க. சரி போகட்டும், அவங்கள்ட்ட கணக்கு வாங்குறது நம்மளுடைய வேலைங்கிறத அல்லாஹ் சொல்லிட்டான். சொல்றது நம்முடைய வேலை. இந்த வசனங்களை எல்லாம் படிச்சு பார்த்துட்டு போய் சொல்றது, குடும்பத்தாருக்கு ஏவுறது, அது நம்ம வேலை. கணக்கு வாங்குறது உடைய வேலை. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அதை பாத்துக்கிடுவான். அடுத்துடா. நபியே, இனி அவர்கள் உம்மோடு தர்க்கம் புரிந்தால் அவர்களிடம் நானும் என்னை பின்பற்றியவர்களும் அல்லாஹ்வின் முன் அடிபணிந்து விட்டோம் என்று கூறுவீராக. இன்னும் வேதம் அருளப்பட்டவர்களையும் வேதம் அருளப்படாதவர்களையும் நோக்கி நீங்களும் அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து வாழ்வதை ஏற்றுக்கொண்டீர்களா என்று கேளுங்கள். அவர்கள் ஏற்றுக்கொண்டால் திண்ணமாக நேர்வழி அடைந்தவர்கள் ஆவர். அவர்கள் புறக்கணித்தாலோ இறைத்தூதை அவர்களிடம் எடுத்து உரைப்பது மட்டுமே உம்மீது கடமையாகும். அல்லாஹ் தன் அடிமைகளின் செயற்பாடுகளை நன்கு பார்த்து கொண்டிருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ், தெளிவா ரப்பு சொல்லிட்டான். அடுத்து நிச்சயமாக யார் அல்லாஹ்வின் சட்ட திட்டங்களையும் நல்லொழுக்க அறிவுரைகளையும் ஏற்க மறுத்து இறைத்தூதர்களை அநியாயமாக கொலை புரிகின்றார்களோ, இன்னும் மனிதர்களில் நீதியை கைக்கொள்ளுமாறு ஏவியவர்களை கொலை செய்கின்றார்களோ, அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு என்னும் நற்செய்தி சொல்வீராக. இன்னைக்கு என்னன்னே தெரியாம கொலை நடக்குது. நல்லது சொல்ல போக முடியல, கொலை பண்ணிடுறாங்க. இப்படிப்பட்ட மக்களை எல்லாம் நீங்க பாக்குறீங்களா? கவலைப்படாதீங்க, அவங்களுக்கெல்லாம் துன்பப்படுத்தக்கூடிய வேதனை ரப்பு கிட்ட இருக்கு. அதனால நீங்க நல்லொழுக்கத்தோட நடந்துக்கங்க, அவ்வளவுதான். ஓகேடா. இவர்களின் செயல்கள் இம்மை மறுமை இரண்டிலும் வீணாகி விட்டன. மேலும் இவர்களுக்கு உதவி செய்வோர் எவரும் இலர். வேதத்திலிருந்து சிறிதளவு அறிவு கொடுக்கப்பட்டோரின் நிலை என்னவென்று நீர் கவனிக்கவில்லையா? அவர்களுக்கிடையே தீர்ப்பு வழங்குவதற்காக அல்லாஹ்வின் வேதத்தின் பக்கம் வாருங்கள் என அவர்கள் அழைக்கப்படும் போது அவர்களின் ஒரு பிரிவினர் அதனை புறக்கணித்து திரும்பிச் செல்கிறார்கள். அவர்களின் இந்நடத்தைக்கு காரணம் சில குறிப்பிட்ட நாட்களை தவிர நரக நெருப்பு எங்களை திண்ணமாக தீண்டாது என்று அவர்கள் கூறி வந்ததே ஆகும். தாமே இயற்றி கொண்ட கோட்பாடுகள்தான் அவர்களின் சமய விவகாரங்களில் அவர்களை பல தவறான கருத்துகளில் உழல வைத்திருக்கின்றன. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட மக்கள்ல இருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். இப்படிப்பட்ட மக்களுடைய செயல்கள் இந்த உலகத்திலேயும் வீணா போச்சு, மறுமையிலையும் வீணா போச்சு. இவங்க எங்களுக்கெல்லாம் நரக நெருப்பு எங்களை தீண்டாது, நாங்கெல்லாம் யாரு தெரியுமா, நாங்க மேன்மைப்படுத்தப்பட்ட கூட்டம்னு சொல்றாங்க. மேன்மைப்படுத்தின மாதிரி நடந்தாதான் மேன்மைப்படுத்தப்பட்ட கூட்டம், இல்லாட்டி புறக்கணித்து திரும்பி போனா அவங்களுடைய விஷயம் அல்லாஹ்விடத்துல இருக்குங்கிறத அல்லாஹ் சொல்றான். அடுத்துடா. ஆனால் ஐயமின்றி வரவிருக்கின்ற ஒரு நாளில் நாம் அவர்களை ஒன்று திரட்டும் போது அவர்களின் நிலை என்னவாகும்? அந்நாளில் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனவன் சம்பாதித்தற்குரிய கூலி முழுமையாக வழங்கப்படும். மேலும் யார் மீதும் அநீதி இழைக்கப்பட மாட்டாது. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு அழகா அல்லாஹ் சொல்லிட்டான் பாத்தியா? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம தெளிவா இருக்கலாம்,
யாருக்கும் அநியாயம் அல்லாஹ் செய்ய மாட்டான், நீதியா தீர்ப்பு சொல்வாங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நபியே, நீர் கூறுவீராக, அல்லாஹ்வே ஆட்சி அதிகாரம் அனைத்திற்கும் அதிபதியே. நீ நாடுகின்றவர்களுக்கு ஆட்சியை கொடுக்கின்றாய், மேலும் நீ நாடுகின்றவர்களிடம் இருந்து ஆட்சியை பறிக்கின்றாய். நீ நாடுகின்றவர்களுக்கு கண்ணியத்தை வழங்குகின்றாய், மேலும் நீ நாடுகின்றவர்களை இழிவுபடுத்துகின்றாய். நன்மைகள் அனைத்தும் உன் கைவசமே உள்ளன. திண்ணமாக நீ ஒவ்வொன்றின் மீதும் பேராற்றல் கொண்டவன். நீயே இரவை பகலில் போக்கச் செய்கின்றாய், மேலும் பகலை இரவிலும் போக்கச் செய்கின்றாய். இன்னும் உயிரற்றதிலிருந்து உயிருள்ளதை நீயே வெளியாக்குகின்றாய், உயிருள்ளதிலிருந்து உயிரற்றதையும் வெளியாக்குகின்றாய். மேலும் நீ நாடுபவர்களுக்கு கணக்கின்றி வழங்குகின்றாய். யாரு இதெல்லாம் சொல்லுவா? நபியே, நீங்க அவங்கள்ட்ட சொல்லுங்க, அல்லாஹ்வே ஆட்சி அதிகாரத்துக்கு எல்லாத்துக்கும் உரியவன். அவன் நாடுறவங்களுக்கு கண்ணியத்தை கொடுப்பான், அவன் நாடுறவங்களுக்கு இழிவை கொடுப்பான். நிச்சயமா அவன் பேராற்றல் மிக்கவனா இருக்கான். அப்போ நம்ம கிட்ட எந்த ஒண்ணுமே இல்லைங்கிறத ரொம்ப தெளிவா இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? சுப்ஹானல்லாஹ். அடுத்ததா, இறை நம்பிக்கையாளர்கள் தங்களைப் போன்ற நம்பிக்கையாளர்களை விடுத்து நிராகரிப்போரை ஒருபோதும் தம் நேசர்களாய் ஆதரவாளர்களாய் ஆக்கிக் கொள்ள வேண்டாம். அவர்களுடைய கொடுமைகளிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக அன்றி. உங்களில் எவரேனும் அவ்வாறு நட்பு கொண்டால் அவர்களுக்கு அல்லாஹ்வுடன் எத்தகைய தொடர்பும் இல்லை. மேலும் அல்லாஹ் தன்னை பற்றி உங்களை எச்சரிக்கின்றான். இன்னும் அல்லாஹ்வின் பக்கமே நீங்கள் திரும்பிச் செல்ல வேண்டியுள்ளது. எவ்வளவு பெரிய தெளிவான எச்சரிக்கை பார்த்தீங்களா? இறை நம்பிக்கையாளர்கள் அல்லாஹ்வை விடுத்து வேற யாரையும் நிராகரிப்பவர்களா நேசர்களா எடுத்துக்கிறாதீங்க, ஆதரவாளர்களா எடுத்துக்கிறாதீங்க. அப்படி எடுத்தா உங்களுக்கு அல்லாஹ்வுடைய நட்பும் இல்ல, அவனோட தொடர்பும் இல்ல, அவனோட உதவியும் இல்ல. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரொம்ப தெளிவா சொல்லிட்டு அல்லாஹ் அவனுடைய வசனங்களை உங்களுக்கு அழகான முறையில எச்சரிக்கை விடுறான். நீங்க அதுல இருந்து அந்த அதாவது இறை நம்பிக்கையாளர்கள் இல்லாதவங்கள ஆதரவாளர்களா, நேசர்களா, உதவி செய்யக்கூடியவர்களா ஒரு நாள் எடுத்துக்கிறாதீங்க. அப்புறம் நம்ம அப்ப அந்நிய மக்கள்கிட்ட பழகக்கூடாதா, மாற்று மத நண்பர்கள்ட்ட பழகக்கூடாதான்னா அதை சொல்லல. பழகுறது வேற, அவங்களுடைய கொள்கைய வழிபாட நம்ம எடுக்கிறது வேற. ஆனா நிறைய விஷயத்துல முஸ்லிம்கள், முஃமின்கள், இரையச்சம் உடையவர்கள் கவனத்தோட இருக்கணும். அவங்கள நம்ம வீட்டுக்கு கூப்பிடலாம், நம்ம அவங்க வீட்டுக்கு போகலாம், பழக்க வழக்கங்களை ஏற்படுத்திக்கலாம். கொள்கையில மாத்திரக்கூடாது, வணக்க வழிபாட்டுல மாறிடக்கூடாது. நமக்கு அல்லாஹ் சில வரம்புகளை கொடுத்திருக்கிறான், கட்டுப்பாடை கொடுத்திருக்கான். இஸ்லாம்டா அமைதி, பீஸ் இருக்க மாதிரி கட்டுப்படுதல், அடிபணிதல்ங்கிற மீனிங் இருக்கு. அப்ப நம்ம அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்கள், அல்லாஹ்வுக்கு அடிபணிந்தவர்கள். அப்போ அந்த இடத்துல நம்ம அவங்களுடைய கல்ச்சரை, கலாச்சாரத்தை நம்மளோட எந்த இடத்துலயும் சேர்த்திடக்கூடாது. அப்படி சேர்த்தா அல்லாஹ்வுடைய நட்புல இருந்து, அல்லாஹ்வுடைய உதவியில இருந்து நம்ம விலகிடுவோங்கிறத பாத்துக்கிறோம். இப்போ அல்லாஹ் பாதுகாக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஓகேடா, அடுத்து. நபியே, மக்களை எச்சரிப்பீராக. உங்களின் நெஞ்சங்களில் இருப்பவற்றை நீங்கள் மறைத்தாலும் அல்லது அவற்றை வெளிப்படுத்தினாலும் அல்லாஹ் அவற்றை நன்கறிகின்றான். மேலும் வானங்கள் மற்றும் பூமியில் உள்ளவற்றை அவன் அறிகின்றான். அல்லாஹ் அனைத்தின் மீதும் பேராற்றல் உள்ளவனாக இருக்கின்றான். இந்த வசனம் வந்ததோட சஹாபாக்கள்லாம் நடுங்கி போயிட்டாங்களாம். இல்ல, நெஞ்சத்துல உள்ளத்துல உள்ளதையும் அல்லாஹ் அறிவானா, அதுக்கெல்லாம் தண்டிச்சா அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்க தப்பிக்கவே முடியாதுன்னு அப்படி கதறி அழுதாங்களாம். சுப்ஹானல்லாஹ். ஆனா இந்த மாதிரி வசனங்களை நம்ம கையில வச்சுக்கிட்டு இருக்கோம். பார்த்தா படிச்சு அதை பத்தி சிந்திச்சா தானே. அல்லாஹ் அக்பர். அடுத்தடா. ஒவ்வொரு ஆன்மாவும் தான் செய்த நன்மைகளும் தான் செய்த தீமைகளும் சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதை காணும் நாள் வந்தே தீரும். அப்போது அந்தோ தனக்கும் அந்நாளுக்கும் இடையே மிக தூரமான இடைவெளி இருந்திருக்க கூடாதா என மனிதன் ஆவலுறுவான். அல்லாஹ் தன்னை பற்றி உங்களை எச்சரிக்கின்றான். மேலும் அல்லாஹ் தன் அடிமைகள் மீது மிகவும் இரக்கமுள்ளவனாய் இருக்கின்றான். சுப்ஹானல்லா, சுப்ஹானல்லா. ரப்பே, உன்னுடைய கருணை, உன்னுடைய இரக்கம் விசாலமானது யா அல்லாஹ். அந்த விசாலமான இரக்கம் உள்ளதா இருக்க போய்த்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். உங்களுடைய நன்மைகள்லாம் அந்த இடத்துல கொண்டு காமிக்கக்கூடிய அந்த நாள் வரும். அன்னைக்கு துக்கப்பட்டு, அன்னைக்கு எனக்கு அவகாசம் கொடுன்னு எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. இப்பவே நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க நிராகரிப்புல இருந்து விலகிருங்க, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு இருங்க. 5 பண்புகள் பார்த்தோம்ல, அந்த 5 பண்புகளையும் உங்களுடைய அணிகலன்களா, எப்படி நம்ம ட்ரெஸ் அணிகிறோம்,
நம்மளுடைய அழகு சாதன பொருள்களை அணிகிறோம், நகைகளை அணிகிறோம். அது மாதிரி இந்த 5 பண்புகளையும் நீங்க அணிஞ்சுக்கோங்க, வெற்றி அடையலாம். இது நிச்சயம். இன்ஷா அல்லாஹ். ஓகே, அடுத்து. நபியே, மக்களிடம் நீர் கூறுவீராக, நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாய் இருந்தால் என்னை பின்பற்றுங்கள். அல்லாஹ் உங்களை நேசிப்பான், மேலும் உங்களுடைய பாவங்களையும் மன்னிப்பான். அல்லாஹ் மன்னிப்பு வழங்குபவனும் பெருங்கருணையுடையவனும் ஆவான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய நேசம் வேணுமா? என்னைய நீங்க நேசிங்க. நான் எதை சொன்னனோ அதை செய்யுங்க, எதை தடுத்தனோ அதுல இருந்து விலகிக்கங்க. அப்ப அல்லாஹ்வுடைய நேசம் உங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாகவும் பெருங்கருணை உள்ளவனாகவும் இருக்கிறான். இந்த வசனங்களை வேறு வகையா திரித்து கொண்டு இருக்கக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க. அல்லாஹ் அதுல இருந்து உங்களை பாதுகாக்கணும். அடுத்து. நபியே, நீர் கூறும், நீங்கள் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் கீழ்ப்படியுங்கள். பிறகு அவர்கள் உம்முடைய இந்த அழைப்பை புறக்கணிப்பார்களாயின், திண்ணமாக அல்லாஹ் தனக்கும் தன் தூதருக்கும் கீழ்ப்படிய மறுப்பவர்களை நேசிக்க மாட்டான். அல்லாஹ் ரசூலை நேசிக்கக்கூடியவர்களை, ரசூலின்படி வாழக்கூடிய மக்களை அல்லாஹ் நேசிக்கக்கூடியவனா இருக்கான். யார நேசிக்க மாட்டான்? நபியை விட்டு அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் புறக்கணிச்சு கீழ்ப்படியாம போறவங்களை ஒரு நாளும் அல்லாஹ் நேசிக்க மாட்டான். பாத்துட்டோமா? அடுத்து. திண்ணமாக அல்லாஹ் அகிலத்தார்களைக் காட்டிலும் முன்னுரிமை வழங்கி தனது தூது பணிக்காக ஆதத்தையும் நூகையும் இப்ராஹீமையும் வழித்தோன்றர்களையும் இம்ரானின் வழித்தோன்றர்களையும் தேர்ந்தெடுத்துக் கொண்டான். இவர்கள் ஒருவர் மற்றவரிலிருந்து தோன்றிய வழித்தோன்றர்கள் ஆவர். அல்லாஹ் யாவற்றையும் செவியுறுபவனும் நன்கறிபவனுமாக இருக்கின்றான். இம்ரானைச் சார்ந்த பெண், என் இறைவனே, நான் எனது வயிற்றில் இருக்கும் குழந்தையை உனது திருப்பணிக்காக அர்ப்பணிக்க நேர்ச்சை செய்துள்ளேன். எனவே இதனை காணிக்கையை என்னிடம் இருந்து ஏற்றுக்கொள்வாயாக. திண்ணமாக நீ நன்கு செவி ஏற்பவனாகவும் அறிபவனாகவும் இருக்கின்றாய் என்று இறைஞ்சி கொண்டிருந்ததையும் அல்லாஹ் செவியுற்றவனாகவே இருந்தான். அல்லாஹு அக்பர். இதுதான் இந்த சூராவுடைய நேமுக்கு காரணம். நேம் சூட்டப்பட்ட அந்த வசனத்துக்கு காரணமான வசனம். பாருங்க, இம்ரானுடைய குடும்பத்தை சேர்ந்த பெண் தன்னுடைய ரப் கிட்ட பேசுறாங்க. நம்ம தான் வக்கீல் வைக்கிறோம், நம்ம பேசுறது அல்லாஹ்க்கு கேட்காது. இந்த அவர்கிட்ட சொல்லி பேசுவோம், அங்க போய் பேசுவோம், இங்க போய் செல்வோம், இவங்களை ரெக்கமெண்ட் கூப்பிடுவோம்னு பாருங்க, டைரக்டா பேசியிருக்காங்க. அல்லா, இங்க வயித்துல இருக்குல்ல, இதை நான் உனக்கு நேச்சர் பண்ணிட்டேன் அல்லா, நீ இதை கேட்டுக்கோயா அல்லா. அல்லாஹ் இதை கேட்டுட்டானா. அல்லாஹ் தால சொல்றான் பாருங்க. அடுத்து. பிறகு அவள் அதை பெண் குழந்தையாக பெற்றெடுத்த போது கூறினாள், என் இறைவா, நான் அதை பெண் குழந்தையாக பெற்றுவிட்டேனே. ஆயினும் அவள் எதை பெற்றெடுத்தாளோ அதை பற்றி அல்லாஹ் மிகவும் அறிந்தவன். மேலும் ஆண் குழந்தை பெண் குழந்தையை போலன்று. நான் அக்குழந்தைக்கு மரியம் என பெயர் சூட்டியுள்ளேன். மேலும் நான் அக்குழந்தைக்காகவும் அதன் வருங்கால வழித்தோன்றலுக்காகவும் சபிக்கப்பட்ட ஷைத்தானின் தீங்கினை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன். சுப்ஹானல்லாஹ். ஒரு தாய் செய்ய வேண்டிய முதல் கடமை என்ன? அழகிய பேர் சூட்டுறது. அந்த பிள்ளைங்களுக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடி துவா செய்யறது. செஞ்சோமா? இதுவரைக்கும் செய்ய மறந்துட்டா, அறியாமல் இருந்தா இப்ப செய்வோம் இன்ஷா அல்லாஹ். இனிமேல் வரக்கூடிய தாய், கருவுற்றிருக்கக்கூடிய பெண்கள் இதை செய்யணும் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா அல்லாஹ் தஆலா சொல்றான், அந்த பெண் நேர்ச்சை பண்ணிட்டாங்க, அவங்க நேர்ச்சை பண்ணையில பாய்ன்னு நினைச்சிட்டாங்க, ஆம்பளை பிள்ளை, அதைத்தான் அல்லாஹ் கொடுப்பான்னு. ஆனா அல்லாஹ் பொம்பளை பிள்ளைய கொடுத்துட்டான். அல்லாஹ், நான் அப்படிதான் நினைச்சேன், ஆனா நீ பொம்பளை பிள்ளைய கொடுத்துட்ட, ஆம்பளை பிள்ளை மாதிரி இல்ல அல்லாஹ், பொம்பளை பிள்ளை, ஆனால் நேர்ச்சை செஞ்சதுதான், நான் உனக்கே கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு அந்த பிள்ளைய பெத்து அழகான பேர் வைக்கிறாங்க பாருங்க. இது ஒவ்வொரு தாய் தந்தைக்கும் கடமை. இந்த பேர் சொல்லித்தான் மறுமையில கூப்பிடப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க அர்த்தமுள்ள பேரை பிள்ளைகளுக்கு வைங்க. அர்த்தமற்ற பேரை வச்சிருந்த ஒரு சிலருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பேர்களை மாத்தவும் செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாம எடுத்ததோட, யா அல்லாஹ், ஷைத்தான்ல இருந்து இந்த பிள்ளைய பாதுகாத்துன்னு கேட்கல, அவங்களுடைய வழித்தோன்றல்களையே. அப்ப இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய ரோல் மாடல். நமக்கு இதுல இருந்து படிப்பினை பாடம் எல்லாம் கத்துக் கொடுக்குறான். இது வரைக்கும் இல்லாட்டி இனிமேல் யா அல்லாஹ், நம்ம அப்ப மறந்துட்டேன் யா அல்லாஹ், அப்ப தெரியல யா அல்லாஹ். அழகா எத்தனையோ விஷயங்களை கலா செய்யறோம், கலா இல்லாததை இதை செய்யலாம். இது என்னுடைய கருத்துமா, இது அறிஞர்களோட கருத்துக்கள் கிடையாது. நான் இந்த விஷயத்தை பார்த்து நான் சொல்றேன். அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அழகிய விஷயத்த நமக்கு சொல்லி கொடுக்குறோம். அந்த தாய் அழகான முறையில மரியம் அலைஹிஸ்ஸலாம், மரியம்னு பெயர் சுட்டுறாங்க. அந்த குழந்தைக்காக அல்லாஹ் இடத்துல சபிக்கப்பட்ட ஷைத்தான், அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டவன்,
அவனுடைய தீங்குல இருந்து இந்த புள்ளைய மட்டும் இல்லையா அல்லாஹ், இதோட வழித்தோன்றல் இருக்குல்ல, வாரிசுகள் இருக்குல்ல, அத்தனையும் பாதுகாத்துன்ற துவா கேக்குறாங்க. அடுத்து ஆகவே அவளுடைய இறைவன் அந்த பெண் குழந்தையை அன்போடு ஏற்றுக்கொண்டான். மேலும் அதை சிறப்புடன் வளர்த்தான். ஜக்கரியாவை அக்குழந்தைக்கு பாதுகாவலராகவும் ஆக்கினான். மரியம் இந்த மாடத்தினுள் ஜக்கரியா செல்லும் போதெல்லாம் ஏதேனும் உணவுப் பொருள் அவளிடத்தில் இருப்பதை காண்பார். மரியமே, இது உனக்கு எங்கிருந்து கிடைத்தது எனக் கேட்டார். இது அல்லாவிடம் இருந்து கிடைத்தது. தான் நாடியவர்களுக்கு திண்ணமாக அல்லாஹ் கணக்கின்றி வழங்குகின்றான் என்று மரியம் பதிலுரைப்பார். அங்கு இந்நிலையைக் கண்ட ஜக்கரியா தம் இறைவனிடம் இறைஞ்சினார். என் இறைவனே, எனக்கு தூய ஒரு வழித்தோன்றலை உனது ஆற்றலால் வழங்குவாயாக. நிச்சயமாக நீயே பிரார்த்தனையை செவியேற்பவன். அதற்கு மறுமொழியாக அவர் மிஹ்ராபில் மாடத்தினுள் நின்று தொழுது கொண்டிருக்கும் போது வானவர்கள் குரல் கொடுத்தார்கள். அல்லாஹ் உமக்கு யஹ்யா என்று மகவை கொண்டு நிச்சயமாக நற்செய்தி சொல்கின்றான். அவர் அல்லாவிடம் இருந்து வரப்போகும் ஒரு வாக்கினை மெய்ப்படுத்தக் கூடியவராக விளங்குவார். மேலும் அவரிடம் தலைமைத்துவம் மற்றும் மகத்துவத்தின் பண்புகள் காணப்படும். மனக்கட்டுப்பாடு கொண்டவராகவும் இருப்பார். நபித்துவம் அருளப்பட்டவராகவும் இருப்பார். மேலும் ஒழுக்க சீலர்களில் ஒருவராகவும் திகழ்வார். சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட சுப செய்தி, எப்படிப்பட்ட நற்செய்தி, எப்படிப்பட்ட நம்பிக்கையின் அடிப்படையில துவா. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். இப்ப என்ன செய்யறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய நேர்ச்சிய அன்போட ஏத்துக்கிட்டாங்க. அப்ப அவங்க அந்த நேர்ச்சியை எப்படி நிறைவேற்றிருக்காங்க. நம்ம எந்த ஒரு நேர்ச்சி செஞ்சாலும் அல்லாஹ்வுக்காக மட்டும்தான் செய்யணும். அங்க போய் அறுக்கிறேன், இங்க போய் அறுக்கிறேன், இதை பண்றேன் அதை பண்றேன்னு செய்யக்கூடாது. அப்படி நேர்ச்சி செஞ்சிருந்தா அல்லாஹ் அதை நிறைவேற்றாட்டி குற்றம் பிடிக்க மாட்டான். யா அல்லாஹ், நான் தெரியாம நேர்ச்சி பண்ணிட்டேன். யா அல்லாஹ், நான் அங்க போய் அறுக்கிறேன், இங்க போய் அறுக்கிறேன், அதை செய்யறேன், இதை செய்யறேன்ட்டு நான் இப்பதான் யா அல்லாஹ் இந்த வசனத்தை கேட்டுட்டு தான் எனக்கு தெரிஞ்சுச்சு. யா அல்லாஹ், உனக்குதான் நான் நேர்ச்சி பண்ணணுமா? உனக்காக நான் ஆடு இருக்கிறேன், நான் உனக்காக கோழி இருக்கிறேன், உனக்காக நான் பள்ளியை கட்டி கொடுக்குறேன், உனக்காக நான் ஏழைகளுக்கு உதவி செய்யறேன், உனக்காக நான் ஒவ்வொன்னையும் செய்யறேன். நம்ம எதை நேர்ச்சி பண்ணிக்கிட்டோமோ அந்த நேர்ச்சியை நம்ம நிறைவேற்றணும். அல்லாவுக்காக மட்டும் நேர்ச்சியை செய்யணும். அல்லாவுக்காக மட்டும்தான் அதை நிறைவேற்றணும். அப்படி நிறைவேற்றும் போது அல்லாஹ் அதை அன்போட ஏத்துக்கிறானா. அந்த குழந்தைய வளர்க்கக்கூடிய பொறுப்பை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்குறாங்க. அந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள ரொம்ப அழகா வளர்த்து வர்றாங்க ஒரு இடத்துல வச்சு. ஆனா அவங்க போய் அவங்க தானே கார்டியன், அவங்க போய் பார்க்க போற நேரத்துல எல்லாம் அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் மாஷா அல்லாஹ் வித்தியாசமான கனி வகைகளை சாப்பிடுறாங்க. அதை பார்த்துட்டு அவங்க கேக்குறாங்க, என்ன உனக்கு இதெல்லாம் எங்க இருந்து கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏன்னா கார்டியன் அவங்க தானே போய் கொடுக்கணும், நான் வந்து கொடுக்கலையே, இது எனக்கு அல்லாஹ் கிட்ட இருந்து கிடைச்சிச்சு அப்படிங்கையில அவரு பாருங்களேன். நம்ம என்ன செய்வோம், ஏய் இந்த சாரி எங்க வாங்கின, அதை விட பெஸ்டா எங்க இருக்கும், அடுத்த தடவை நம்ம கொண்டு போய் காட்டணும். இன்னொன்னு, ஐயோ இவளுக்கு மட்டும் எங்கதான் கிடைக்குமோ. அப்ப இதெல்லாம் வந்து பொறாமை. இந்த பொறாமையின் வெளிப்பாடுதான் அவங்க நல்லா இருக்கக்கூடாது, அவங்க நல்லா செய்யக்கூடாதுன்ற அந்த எரிச்சல், அதை எப்படி எல்லாம் செய்யலாங்கிற கெடுதல், இதெல்லாம் வருது. நமக்கு ஆசை வந்துச்சுன்னு சொன்னா யாருக்கிட்ட கேட்கணும்? பாருங்க, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி ஆசைப்படுறாங்க. யார்கிட்ட கேட்டாங்க? இவெல்லாம் கிடைக்காத எல்லாம் இவளுக்கு நீ கொடுப்பேன்னு சொன்னா ஏன் எனக்கு புள்ளைய கொடுக்க முடியாது? பாருங்களேன், அவங்கதான் 4 மாடி கட்டியிருக்காங்கன்னா ஏன்டா அல்ல எனக்கு 10 மாடி நீ கொடுக்க முடியாது? அவங்க சாதாரண சைக்கிள்ல போனா எனக்கு ஏன் பைக் கொடுக்க முடியாது? அவங்க கார்ல போனா ஏன் நீ எனக்கு பிளைட்ட கொடுக்க முடியாது? மரியம் சாப்பிட்டது ஃப்ரூட்டு, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்டது புள்ள. மலடான பொய், கிழடான பொய், பலகீனமானதுக்கு பின்னாடி சாத்தியமற்ற உனக்கு நின்று கேக்குறாங்க. உடனே அந்த அவங்க எவ்வளவு ஒரு நம்பிக்கையோட அல்லாஹ்ட்ட கேட்டிருப்பாங்க, எவ்வளவு ஒரு தக்குவாவோட கேட்டிருப்பாங்க, எவ்வளவு ஈமானிய உறுதி, அந்த ரப்புல் இஸ்ஸத்திட்ட நம்பிக்கை அவனுடைய ஆற்றல் மீது. சுப்ஹானல்லாஹ். கேட்டதோட அல்லாஹ் சொல்றான், ஓகே உனக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றான். எப்படி சொல்றான்னா, உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை கொடுக்க போறோம், அதோட பேரு யஹ்யா. அந்த புள்ள எப்படி இருப்பார் தெரியுமா? தலைமைத்துவம் பெற்றவரா, மகத்துவமான பண்பு கொண்டவரா, மன கட்டுப்பாட்டு உடையவரா, நபித்துவம் கொடுக்கப்பட்ட ஒரு ஒழுக்க சீலரை கொடுக்க போறோம்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். சுப்ஹானல்லாஹ். நம்பிக்கையோட கேட்கக்கூடிய துஆவுக்கு அல்லாஹ் எப்படி பதில் கொடுக்குறான் பாத்தீங்களா? இது என்ன மறுமையிலயா கொடுத்தான்? இல்ல துனியாவில தானே கொடுத்தான். அப்ப அவங்களுடைய துவா நிறைவேறப்பட்டுச்சா இல்லையா? அவங்களுடைய ஹாஜத்தை அல்லாஹ் அங்கீகரித்தானா இல்லையா? அப்ப நம்ம எந்த அளவுக்கு துவா கேட்கிறோம்? இன்ஷா அல்லாஹ் நம்மளும் கேட்டு வாங்குவோம்.
நம்மளுடைய ரப்பு இருக்கிறான்ல கொடை வல்லன். ஓகே சரி, அடுத்து. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வினவினார், என் இறைவா, எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? நானோ முதுமை அடைந்து விட்டேன். என் மனைவியோ மலடியாய் இருக்கின்றாள். அதற்கு இறைவன், இவ்வாறே நடைபெறும். அல்லாஹ் தான் நாடுகின்றவற்றைச் செய்தே தீருவான் என்று பதிலளித்தான். அதற்கு அவர், என் இறைவனே, எனக்கு ஓர் அடையாளத்தை நிர்ணயம் செய் என்று பணிந்து கேட்டார். அதற்கு, நீர் 3 நாட்கள் வரை சைகையினாலே அன்றி மக்களிடம் பேச மாட்டீர், பேச இயலாது என்பதே அடையாளம் ஆகும். இக்காலகட்டத்தில் இறைவனை அதிகமாக நினைவு கூறுவீராக, மேலும் காலையிலும் மாலையிலும் அவனை துதித்துக் கொண்டிருப்பீராக என்று கூறினான். அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாட்ட ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சுட்டாங்கன்னு நம்பிக்கையோட அல்லாஹ்வும் தர்றேன்ட்டான். இவங்க ஷாக் ஆயிட்டாங்க. என்னடா யா அல்லாஹ், என் துவாவை கேட்டு நீ தரேன்னு சொல்லிட்ட, ஆனா எனக்கு எப்படி அல்லாஹ் நீ குழந்தைய கொடுக்க போற, எனக்கு முடியலையா அல்லாஹ் அப்படின்னா அவரோட இயலாமைய தன்னுடைய ரப்பு கிட்ட ஒத்துக்கிறாரு. நாம யா அல்லாஹ், நான் எப்படியோ தெரிஞ்சோ தெரியாம இந்த சிக்கல்ல போய் மாட்டிட்டேன் யா அல்லாஹ், இதுல இருந்து காப்பாத்தியா அல்லாஹ். ஃப்ரெண்டுகிட்ட சொல்றோம், மத்தவங்கள்ட்ட சொல்றோம், வக்கீல் கிட்ட போறோம், படைச்ச ரப்பு கிட்ட போறோமா, இப்படி பேசுறோமா? அல்ஹம்துலில்லாஹ் பேசக்கூடியவங்களும் இருக்கத்தான் செய்றோம். நம்ம ஃபாத்திமா சபரிமலா பார்த்திருக்கீங்களா? அவங்களோட வீடியோவை, நான் அல்லாஹ்வோட சண்டை போட்டேன், நான் அல்லாஹ்வோட கேட்டேன், நான் அல்லாஹ்ட்ட இவ்வளவு பண்ணினேன் அப்படிலாம் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அழகான முறையில சொல்லி காட்டுவாங்க. அந்த மாதிரி இந்த இடத்துல ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காட்டுறாங்க, யா அல்லாஹ், நீ குழந்தை பிறக்கும்னு சொல்ற, எனக்கு வயசாகி போயிருச்சு, எனக்கு எந்த ஒரு சக்தியும் இல்ல. அதாவது ஒரு பெண்ணோட உறவு கொண்டு ஒரு குழந்தைகள் குடிக்கூட ஒரு நியதியை நீ வச்சிருக்கேல, அந்த அளவுக்கு எனக்கு சக்தி இல்ல, நான் கிழவனா போயிட்டேன், நான் முதுமை அடைஞ்சிட்டேன். என் மனைவி இருக்கால, அவ மலடா போயிட்டா, அவளுக்கு அந்த அதுக்குரிய அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் நின்று போச்சு. ஆனா எப்படி அல்லாஹ், அவங்களுக்கு பாருங்களேன், அல்லாஹ் இடத்துல எப்படி கேக்குறாங்கன்னு, உரிமையோட கேக்குறாங்க பாருங்களேன். அப்போ அல்லாஹ் தஆலா சொல்றான், இப்படித்தான், ஆமா அது அப்படிதான், அல்லாஹ் நாடுனாண்டா அதை நடத்தியே தீருவான். இந்த ஒரு உறுதியோட நாமளும் உரிமையோட ரப்பு கிட்ட கேட்டோம்னா நிச்சயமா நம்ம என்ன படிப்பு படிக்கணுமோ அந்த படிப்புக்குரிய வழியை கொடுப்பான். எப்படிப்பட்ட மாப்பிள்ளை தேடுறோமோ அந்த மாப்பிள்ளையே கொடுப்பான். எப்படிப்பட்ட பொண்ணு வேணுமோ அதை கொடுப்பான். எவ்வளவு வசதி வேணும், இந்த துனியா வேணுமோ அல்லாஹ் துனியாவை கொடுப்பான். மறுமையை கேட்டோமா மறுமையை கொடுப்பான். ஆனா மறுமையை மட்டும் கேட்கறவங்கள அல்லாஹ் விரும்பல, துனியாவை மட்டும் கேட்கறவங்கள அல்லாஹ் விரும்பல. ரெண்டையும் சேர்த்து கேளுங்கன்ற ஒரு துஆவையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லித் தர்றான். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அந்த அல்லாஹ் இப்படித்தான் நான் கொடுப்பேங்கிறத அழகா சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா கேட்கும்போது, யா அல்லாஹ், நீ ஆற்றல் உள்ளவன், நீ செய்வ, ஆனா எனக்கு அதுக்கு ஒரு அடையாளத்தையாச்சும் கொடு, நான் ஒரு திருப்தி அடையறதுக்கு அப்படின்னு கேட்கும்போது, நீங்க 3 நாளைக்கு பேச மாட்டீங்க, இதுதான் உங்களுக்கு அடையாளம். ஆனா அந்த டயத்துல காலையிலயும் மாலையிலயும் அதிகம் அதிகம் அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்க. அப்போ நம்ம அல்லாஹ் இடத்துல துவா செஞ்சுட்டு அவனை புகழும் போது, அவனை காலையிலயும் மாலையும் திக்ர் செய்யும் போது அவன் அதை விரும்பக்கூடியவனா இருக்கான், நேசிக்கக்கூடியவனா இருக்கான். பாருங்க, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மூலமா இந்த உலகத்து மக்களுக்கும் அல்லாஹ் தஆலா இந்த சுப செய்தியை சொல்லி கொடுக்குறான். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹோட உறுதியோட, ஈமானோட, யக்கீனோட ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய ரோல் மாடலா எடுத்து நம்ம துவா செய்யக்கூடியவர்களா இருக்கும்போது நமக்கு நம்மளுடைய எல்லா ஹாஜத்தையும் எல்லாம் நிறைவேற்றி கொடுப்பான். மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாய் தன்னுடைய பிள்ளைக்கு பேர் வச்சது மாதிரி, சைத்தானை விட்டு பாதுகாப்புக்கு தேடி துவா செஞ்சது மாதிரி நாமளும் துவா செய்யக்கூடியவர்களா இருக்கணும். அது மட்டும் இல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யார நேசிக்கிறேன்னு சொன்னா, என்னுடைய நபியை நேசிக்கக்கூடியவர்களை, நபியின் கட்டளையை பின்பற்றி நடக்கக்கூடியவர்களை, அவருடைய வழிகாட்டலை எடுத்துக் கொள்ளக்கூடியவர்களை நான் நேசிக்கிறேன்னு சொன்னான். அல்லாஹ்வையும் ரசூலையும் புறக்கணிக்கக்கூடியவர்களை நான் நேசிக்கலைன்னு சொன்னான். அப்ப அல்லாஹ்வுடைய நேசம் நமக்கு வேணும்டா, இறை நம்பிக்கையில உறுதியோட இருக்கணும், இறை தூதருடைய வழிகாட்டின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைச்சுக்கணும். இன்ஷா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்கள் ஒவ்வொருவரையும் அப்படிப்பட்ட நன்மக்களாக நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களிடமிருந்து இந்த பணியை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்கள் இந்த செயல்களில் எந்த ஒரு தப்புகள் தவறுகள் இருந்தால் அதை மன்னித்து, யா அல்லாஹ், எங்களுக்கு உயர்வான தரஜாக்களை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், கேட்டதன்படி அமல் செய்து உன்னுடைய அன்பையும் அருளையும் உன்னுடைய பொருத்தத்தையும் பெறக்கூடிய மக்களாக, யா அல்லாஹ், வரக்கூடிய ரமலான் மாதத்தில் அழகான முறையில் பகல் காலங்களில் நோன்பு வைத்து இரவு காலங்களில் நின்று வழங்கி அதிகப்படியான தான தர்மங்கள் செய்து வரக்கூடிய அந்த அழகிய உன்னால் வாக்களிக்கப்பட்ட அந்த கதிருடைய இரவையும்
அதனுடைய பாக்கியங்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மக்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.